ஐயா வைகுண்டரின் 193வது அவதார தினம் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அடிமை விலங்கொடித்த அந்த மகானின் வரலாறுதான் என்ன பார்க்கலாம். ஒரு காலத்தில் பைத்தியக்காரர்களின் புகலிடம் என்று விவேகானந்தரே சாடும் அளவுக்கு சாதி வெறியும் தீண்டாமை கொடுமையும் தலைவிரித்தாடிய பகுதியாகத்தான் இந்த நாட்டின் தென்பகுதியும் இருந்தது. அந்த இருள் சூழ்ந்த காலத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உதித்த ஞானச் சுடர்தான் ஐயா வைகுண்டர். எந்த மக்களுக்கு கோயில் இருக்கும் வீதியில் கூட நடக்க தடை இருந்ததோ, தோளில் துண்டு போட மட்டுமல்லாமல் பெண்கள் மாறாப்பு போடக்கூட தடை இருந்ததோ, அதே மக்களை கிரீடம் போல தலையில் தலைப்பாகை கட்டிக்கொண்டு கம்பீரமாக கோயிலுக்குள் நுழைந்து வழிபடச் செய்த ஆன்மீக புரட்சியாளர் ஐயா வைகுண்டர். திருவாங்கூர் சமஸ்தானத்தில் நாடார்கள், ஈழவர்கள் உள்ளிட்ட 18 சாதியினர் கடுமையாக ஒடுக்கப்பட்ட காலகட்டம் அது. அந்த கொடுமையிலிருந்து ஈழவர்களை மீட்க 1856 பிறந்தார் நாராயணகுரு. அவருக்கு 23 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 1833 சாமித்தோப்பு என்னும் ஊரில் பிறந்தவர் முடிசூடும் பெருமாள். அடித்தட்டு மக்கள் சாதியின் பெயராலும் சாஸ்திரத்தின் பெயராலும் அனுபவித்த சித்திரவதைகளை பார்த்து வளர்ந்த வைகுண்டர் அந்த சாஸ்திரங்களை உடைக்க தனி வழிபாட்டு முறையையே உருவாக்கினார். அதுதான் ஐயா வழி. அந்த வழிபாட்டு தலத்தை கோயில் என்று அழைக்கக்கூடாது, தர்மபதி, தாங்கல் என்றே அழைக்க வேண்டும் என்றார் ஐயா. ஆண்களும் பெண்களும் கருவறை வரை சென்று பூஜிக்கலாம். அந்த மக்களில் ஒருவரே பூஜகராக இருந்து அனைவருக்கும் தொட்டு நாமம் சாற்றுவார். அனைத்து சாதியினருக்கும் சமபந்தி, சமமரியாதை உண்டு. சமஸ்கிருதத்துக்கோ யாகத்திற்கோ வேள்விக்கோ கோயிலில் இடமில்லை என்று பல சீர்திருத்தங்களை செய்தார் ஐயா வைகுண்டர். தாழக்கிடப்பாரை தற்காப்பதே தர்மம் என்று சொன்ன அவரை சனாதன தர்மத்தை அழிக்கிறார் என்று குற்றம் சாட்டி கைது செய்தது திருவிதாங்கூர் அரசு. கொதிக்கும் சுண்ணாம்பு காலவாசலுக்குள் தள்ளியும் புலிக்கூண்டுக்குள் அடைத்தும் அவரை சித்திரவதை செய்தனர். ஆனாலும் தன் மக்களின் சுயமரியாதைக்காகவும் வழிபாட்டு உரிமைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் தொடர்ந்து பாடுபட்டதால் அவரை கடவுளின் அவதாரமாகவே கருதுகிறார்கள் மக்கள். இளம் வயதில் நோயுற்றிருந்த காலத்தில் திருச்செந்தூர் கடலுக்கு புனித நீராட அழைத்துச் செல்லப்பட்ட போது கடலுக்குள் ஓடி மறைந்து வைகுண்ட அவதாரமாக அவர் திரும்பி வந்த நாள் மாசி 20ஆம் தேதி என்பது அவரை பின்பற்றுவோரின் கூற்று. அந்த நாளையே ஐயா வழி அன்புக்கொடி மக்கள் ஐயா வைகுண்டரின் திருநாளாக கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் சமத்துவத்துக்கான தங்கள் உறுதிப்பாட்டை ஐயா வைகுண்டரை மனதில் நிறுத்தி அவர் பாதையை போற்றுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து.